இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புதுசா வரவங்களாம் நிக்கிறதுலாம் தப்பே கிடையாது. கரெக்ட். ஆனா நிக்கிறவங்க மக்களுக்காக நிக்கணும். துளசி கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கனால அவங்களுக்கு தான் ஓட்ட போடுவாங்க. இவங்களாம் சும்மா உதாரணம் காமிச்சுதான் வச்சுக்கேன், வேலைக்கே புரியுதா? நான் ஒரு சொல்லட்டுமாடா? சொன்ன இந்த கட்சி நல்லா இருந்தது. இன்னைக்கு எங்க அப்பாவோட ஈகோனால தான் எல்லாமே ஊதிக்கிச்சு. நோ, உங்க அப்பா வளர்ப்பு தானே சரியில்லை. நான் என்ன கலாகிறியா? நோ, ஒன்ன சொல்லண்ணா, அங்க தப்பு பண்ணா தலைமை தட்டி கேட்கணும்ண்ணா. ஒரு தலைமை தானே அதை பண்ணோம், அவர் பண்ணல, பண்ணதுனால அழிஞ்சு போறாங்க. அதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சத்யா, லைட்டா வருத்தமாக தான் சத்யா இருக்குது. ஏன்னா செம்ம கட்சி. இந்த கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம். என் அப்பா இன்னைக்கு எம்எல்ஏ இருந்து மந்திரியா இருக்காருன்னா அதுக்கு நான் நாய் மாதிரி உழைச்சிருக்கிறேன். ரோடா போய் போஸ்ட் ஓட்டிருக்கிறேன். எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா? அப்பெல்லாம் அவர் நல்லா தான் இருந்தாரு. இப்பதான் நிறைய கூதல் வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நோ, உங்க அண்ணி சரியான ஜோக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கினாங்கண்ணா. ஆமா சத்யா, பார் சத்யா, ஒரு விஷயம் இருக்குது. சும்மா மக்களுக்கு முன்னாடி நடிச்சுட்டே இருக்க முடியாது, புரியுதா? இப்ப நிறைய வாலிப பசங்களாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாமே தெரியுது. எதுக்கு எங்க அப்பாவை பதவியில இருந்து தூக்குறாங்க தெரியுமா? ஏன்? இவர் ஏதோ கூதல் வேலை பண்ணாரு, அது மேல இடத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நீ வேணா பாரு சத்யா, என்ன ஆகும்னா மேல இடத்துல இருந்து எங்க அப்பாவை பதவியில தூக்குறாங்கல்ல, அந்த பதவிய தூக்கி துளசிக்கே குத்துருவாங்க. இது நடக்கும். ஐநோ பாலிடிக்ஸ் பாரு. அரசியல் சரியான உற்றுதான் போல இருக்குதுல. ஆமா, நான் சொல்றேன்டா. நான் வேணா சொல்லட்டும், யார் வேணா கலாய்க்கட்டும், நான் வேணா பேசட்டும், நம்ம பதில் பேசவே கூடாது. ஜெயிச்சு மட்டும் தான் காட்டணும், புரியுதா? கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். செம்மையா இருக்க போகுது. கெளிப்போண்ணா, கண்டிப்பா கெளிப்போம். மணி என்னாச்சு? 12 12 நிமிஷம் இருக்குது. இளங்கோ வந்தாலும் நான் கட்சி ஆஃபீஸுக்கு போகணும். உங்க 2 பேரும் இப்படி அமிஷம் நான் அங்கே போகலான்னு பார்த்தா சொன்ன டைமுக்கு வர மாட்டோம். ஹலோ ஹலோ வெற்றி, நான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பேசுறேன். ரமேஷ் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்க? நான் உங்க தொகுதியில தான் இருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். உங்க ஒய்ஃப் துளசிக்கு நிறைய ஆபத்து இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த எலெக்ஷனை கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கு சார். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பாருங்க. சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். என்னண்ணா? ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் துளசிக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்றாரு. ஐயா, அவங்க ஒரு தனியா போயிருக்காங்க. டேய், நான் என்ன போய் அவங்கள பார்க்குறேன். சரிண்ணா. நீ இப்படி பண்ணி இளங்காவை கூப்பிட்டு நீ கட்சி ஆஃபீஸுக்கு போ. வந்துடுறேன். நான் பார்த்து, நீ பார்த்து போனா பத்திரம் சத்யா.